முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னுகோன் அதிரடி கைது. அடம்பிடிக்கும் ராஜித அடுத்தடுத்து பிறப்பிக்கப்படும் அதிரடி உத்தரவு. யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு நாளை விசேட விடுமுறை. ஆட்சி அதிகாரம் தொடர்பில் அனுரவுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள், திலித்தின் வெளிப்படுத்தல்கள். மகிந்தவுக்காக முக்கிய கோரிக்கையொன்றை விடுத்துள்ள அனுர தரப்பு. உப்பு விலையில் ஏற்பட்டுள்ள சடுதியான மாற்றம். முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. 2022 மே 9ஆம் தேதி காலை முகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடாத்திய சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணை வழங்குமாறு அவர் நீதிமன்றை கோரியிருந்தார். எனினும் அவரது முன்பிணை கோரிக்கையை கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுரவினால் இன்று நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று நடக்கும் ஆட்சி அரசாங்கத்திற்குரியது அல்ல. தேசிய மக்கள் சக்தியினர் இது அவர்களது ஆட்சி என்று நினைத்து கொண்டிருந்தால் அவர்களது எண்ணம் தவறானது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திலத் ஜெயவீர தெரிவித்துள்ளார். ஆனால் யாருடைய தேவைக்காக இந்த ஆட்சி கொண்டு செல்லப்படுகின்றது என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்கு அறிவார். அவருக்கு எல்லாம் தெரியும் என்றும் திலத் ஜெயவீர சுட்டிக்காட்டியுள்ளார். குருநகலில் நடந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், இன்று நாட்டில் நடக்கும் அரசியல் குழப்பங்கள் எதற்காக நடக்கின்றது என மக்களுக்கு தெரியாது. இவை புவியியல் அரசியல் நகர்த்தலாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 29ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 61 கீழ் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜோல மாலி இந்த அழைப்பாணையை விடுத்துள்ளார். கெரிந்து மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு வேலைகளை சட்டவிரோதமாக கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதன் மூலம் 262 லட்சம் ரூபாய் இழப்பை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்த சுமத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்க வருமாறு ஆணைக்குழுவினால் பல்வேறு தடவைகள் அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு காரணங்களை முன்வைத்து ராஜித சேனாரத்ன வாக்குமூலம் வழங்குவதற்கு வருகை தரவில்லை. இந்த நிலையில் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக லஞ்சம் ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு ராஜிதவை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்பொழுது தனது அரசியல் வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். மேலும் சமூகத்தில் பலர் அவர் தனது காலத்தில் செய்த பல்வேறு விடயங்களை பற்றி கூறி அவரை அவமதித்து வருகின்றனர். பல்வேறு அரசியல் நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படும் இத்தகைய செயல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. நாட்டில் ஏராளமான மக்கள் அவர்களது காலத்தில் செய்த தவறுகளை இப்போது ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதன்படி கடந்த காலத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததால் மஹிந்தவின் குணாதிசயத்தின் மீது மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மரியாதை கொண்டுள்ளனர். நாமலுக்கும் குட்டியாராட்சிக்கும் சொல்ல வேண்டியது மஹிந்த ராஜபக்ஷவை தனியாக நிம்மதியாக இருக்க விடுங்கள் என்பதுதான். அவர் மிகவும் வயதானவர். இப்போது அவர் சுதந்திரமாக இருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியும். அவரை உங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு நாளை விசேட விடுமுறையினை அறிவிக்குமாறு பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணை அமரசூரிய பணித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழா நாளை இடம்பெறவுள்ள நிலையில் இவ்வாறு விடுமுறை வழங்குவதற்கு பணிக்கப்பட்டுள்ளது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழா வழமையாக பாடசாலை விடுமுறை நாட்களில் இடம்பெறுவது எனவும் இம்முறை பாடசாலை நாளொன்று
இடம்பெறுகின்றதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்களும் குறித்த நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் எனும் நோக்கில் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை நாளை வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் பத்மநாதன் சத்தியலிங்கம் மற்றும் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் இன்று மதியம் பிரதமர் கருணை அமரசூரியவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் உடனடியாக கல்வி அமைச்சின் செயலாளருக்கு நாளைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறையினை அறிவிக்குமாறு பணித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜேஎல்பிரிசின் இல்லத்தில் நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பல எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சி அரசியல்வாதி எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்போது கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தான் உட்பட பல கட்சி தலைவர்களை அந்த சக்தி வாய்ந்த அரசியல்வாதி குற்றம் சாட்டி எச்சரித்ததாக கூறியுள்ளார். நாரகன்பட்டியில் உள்ள பேராசிரியர் ஜேஎல்பிரிசின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு 17 அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டதாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் நிலைமை குறித்த நீண்ட கலந்துரையாடல் நடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த சந்திப்பு மற்ற எதிர்க்கட்சிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதியின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரவூப் கஹீம், மனோ கணேசன், பழனி திகாம்பரம் மற்றும் ரிஷாட் பதியுதீன் ஆகியோரை இதுபோன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதை தவிர்க்குமாறும் அவர் கூறியுள்ளார். அதோடு எதிர்க்கட்சிகளுக்குள் ஏற்பட்டுள்ள உள்மோதல்கள் மற்றும் ஒற்றுமையின்மையை இந்த நிலைமை பிரதிபலிக்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த சந்திப்பிற்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ள தொடர்புடைய சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சி அரசியல்வாதியின் பெயர் இன்னும் தெரியவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. லங்கா உப்பு நிறுவனம் அயோடின் கலந்த உப்பின் விலையை குறைத்துள்ளது. லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை அறிவித்துள்ளார். அதன்படி 1 கிலோகிராம் அயோடின் கலந்த உப்பு தூள் பாக்கெட் ஒன்றின் விலை 30 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 200 ரூபாவாகும். இதேவேளை 400 கிராம் அயோடின் கலந்த தூள் உப்பு பாக்கெட்டின் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 100 ரூபாவாகும். அத்துடன் 1 கிலோகிராம் கட்டி உப்பு பாக்கெட் 150 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விலை குறைப்பு அடுத்த வாரம் முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. 2022 மே 9ஆம் தேதி காலை முகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடாத்திய சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.